ஸோ அரிசி வந்து கொதிச்சிருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ரைஸ் வந்து போடும். ஸோ வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லி, கொஞ்சம் பூண்டு, இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. புளி கொஞ்சோண்டு ஊற வச்சுருக்கேன். இது வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு, இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணால் போதும். ரொம்ப பெருசாக ரெடிமேடாக கட். ஸோ நார்மலாக ஒரு டைமண்ட் சைஸ், எப்படி சொல்கிறது, ஒரு சின்னதாக இருக்கும்ல டைமண்ட், இந்த சைஸில் வெட்டினா போதும். வெட்டினா பொரியல் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இது பொரியல்ங்கிறத விட ஃப்ரை அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரை வந்து நல்ல க்ரன்ச்சியாக மிளகாத்தப்பொடி, உப்பு, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு ஆயிலில் போட்டு ஒரு ஃப்ரை தான், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் கொஞ்சமாக அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு வெந்நீரில் போட்டு கொஞ்சம் ஒரு பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு பேர் பர்பாயில் அப்படிம்பாங்க. ஸோ பர்பாயிலுங்கிறது வந்து ஒரு ஆஃப் பாயில் மாதிரி போட்டுட்டு உடனே எடுத்துடணும். ரொம்ப நேரம் போட்டது ரொம்ப இதாகிடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஓகே. ஸோ ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரைஸை வந்து எடுக்கணும். இப்போது இது வந்து நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்புல நம்ம சேர்க்க போகிறோம். தேங்காய், மிளகு, ஜீரகம், ஒரு மிளகாத்தல், இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ண போகிறோம். இப்போ நல்லா இந்த ஜீரகம், இந்த மிளகு, இந்த தேங்காய், இந்த மிளகாத்தல், இது எல்லாம் ஒரு நல்லா வறுத்து நம்ம திரிக்கும்போது அதில் ஒரு ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு 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 மாதிரியான ஒரு டேஸ்ட்டு, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு, ஜீரகம், இந்த தேங்காய், இந்த மிளகாய், இந்த மிளகாத்தல் இதெல்லாம் சேரும்போது உண்மையிலே ஒரு பாய்காட் டேஸ்ட் தான் கிடைக்கும். ஸோ ரொம்ப வறுக்கணும்னு கூட வேண்டாம், லைட்டாக வறுத்தா போதும். லைட்டாக வறுத்தோன்னா அது கொஞ்சம் பொறுன்னு வர்ற மாதிரி, ரொம்ப வந்து நம்ம கருக்கணும்னு வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சு திரிச்சு எடுத்துடலாம். ஸோ நல்லா நல்லா வந்துருச்சு. போதும், இவ்வளோ போதும். ஸோ இனிமேல் வந்து இப்போ வந்து ஒரு சட்டியை நம்ம காய வச்சுருக்குறோம். இதில் வந்து நான் வந்து கடுகு வந்து சேர்க்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன பிரியமோ அதை சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கடுகு எண்ணெய் வந்து கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கடுகு எண்ணெய் போடுறதுனால நம்ம வந்து இப்போ இதில் வந்து கடுகு வந்து போட வேண்டாம். கடுகு எண்ணெய் போடுறதுனால ஏன்னா அந்த ஃப்ளேவர் அதுவும் ஒன்றா இருக்கிறதுனால நம்ம வெந்தயம் மட்டும் கொஞ்சோண்டு போடலாம். ஸோ வெந்தயம் வந்து கொஞ்சோண்டு போடுறோம். இந்த புளிக்குழம்புக்கு எப்போவுமே வந்து வெந்தயம் வந்து ரொம்ப மஸ்ட்டு. வெந்தயம், பூண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப மஸ்ட்டாக போடணும். போட்டோன்னா ரொம்ப நல்ல என்ஹான்ஸாக இருக்கும். அது டேஸ்ட்டு வந்து என்ஹான்ஸாக தூக்கி கொடுக்கும். ஸோ ஆனால் உண்மையிலே வெந்தயம் வந்து உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி. ஸோ நம்ம இந்த காய்கறியெல்லாம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த வெண்டைக்காயெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு நான் அதுக்குள்ளே மிக்சியில் வந்து ஸோ கொஞ்சம் அது வந்து கரிஞ்சிடக்கூடாது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து வெங்காயம் போட்டுடலாம். ஸோ வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம வந்து பூண்டு போட போகிறோம். இந்த பூண்டும் போட்டு நல்லா வதங்கணும். எல்லாமே நல்லா சாஃப்டாக வரணும். சாஃப்டாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பூண்டு போட்டுடலாம். பூண்டு போட்டோம், நல்லா இதாகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து தக்காளி வந்து போடலாங்க. தக்காளி ஒரு தக்காளி வந்து வெட்டி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி போதும். ஏன்னா நம்ம அடுத்தால வந்து இது வேறு இருக்குது, புளி வேறு இருக்குது. ஸோ ஓவராக புளிப்பாகிடக்கூடாது. புளி வந்து கொஞ்சம் கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல இதாகட்டும். நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலாலாம் போடலாம். நான் வந்து ஒரு விஷயம் வந்து மறந்துட்டேன். வெண்டைக்காய்
இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மஞ்சள் மசாலா சாமான்லாம் போட்டுறலாம். இதில் வந்து கொத்தமல்லி பொடி கொஞ்சம் போடுறோம். அதுக்கு அடுத்தால கொஞ்சம் மிளகாத்தப்பொடி 1½ ஸ்பூனு. அவங்கவுங்களுக்கு தேவையானபடி நம்ம போட்டுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து இப்போ லாஸ்ட்டில் வந்து தேங்காய், மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறோம். மிளகாத்தல் இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால அந்த மசாலா வேற நம்ம போடணும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து மசாலா போடணும். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். போட்டு இப்போ இந்த புளிக்குழம்புக்கு வந்து இந்த டெக்ஸ்சர் வந்து கிடச்சிருச்சு. வெங்காயம், தக்காளி நல்லா வசங்கி உப்பும் போட்டோம். நல்லா எல்லாமே இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து அருமையாக வந்து நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் வேக வைக்கணும். கொஞ்சம் வேக வச்சா தான் அந்த பச்சை மசாலா வாடெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து வெண்டைக்காய் சேர்க்கலாம். இப்போ சைமல்டேனியஸாக நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்தா தான் கொஞ்சமாக, ஏன்னா தண்ணி சேர்த்தா தான் வந்து நமக்கு வந்து அந்த மசாலாலாம் வந்து இதாகும். ஸோ மசாலா நல்லா இதாகிறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த சைடில் வந்து கொஞ்சம் ஒரு உருளைக்கிழங்கு வச்சுருக்கிறேன், ஃப்ரை வச்சுருக்கிறேன். ஸோ அதை கூட பார்க்கணும். ஸோ இப்போ இந்த புளிக்குழம்புக்கு வந்து பூண்டு எல்லாம் போட்டு நமக்கு அருமையாக வந்து தயாராக இருக்குது. கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்துக்கிட்டு நீங்கள் போடுங்க. உப்பு வந்து எவ்வளோக்கு தேவை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தேவையானபடி இருக்கும். ஸோ இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து நல்லா வெட்டி எடுத்துட்டு கொஞ்சமாக, இப்போ இதில் வந்து புளி தண்ணி சேர்க்குறேன், மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. புளி தண்ணி வந்து நம்மளுடைய வெண்டைக்காய் புளிக்குழம்புல வந்து புளி தான் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு எலுமிச்சப்பழ சைஸ், உங்கள் சைஸ், உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவைப்படும். ஏற்கனவே தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி எவ்வளோ பெரிய சைஸில் போட்டிருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து புளி வந்து எடுத்துக்கணும். நல்லா கரைச்சி புளியை விட்டுறணும். புளியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிளகாத்தப்பொடி, உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா அருமையாக வந்து கூட்டி நம்ம வைக்கிறோம். ஸோ அதில் அந்த உருளைக்கிழங்கு வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சமாக வெட்டி அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு பாயில் பண்ணுறோம். ஒரு கொதி வந்தோடனே எடுத்துடணும். எடுத்துட்டா தான் வந்து நமக்கு வந்து அதை ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து புளிக்குழம்பு வந்து கிட்டத்தட்ட வந்து அருமையாக வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. லாஸ்ட்டில் தான் வந்து வெண்டைக்காய் போடணும். வெண்டைக்காய் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம். இதான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து போடுறோம், ஃப்ரை பண்ணியிருக்க வெண்டைக்காய். ஸோ அருமையான இந்த வெண்டைக்காய் குழம்பு வந்து கிட்டத்தட்ட வந்து தயாராகக்கூடிய ஒரு நிலையில் வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ டைம் வந்து எடுக்கும். ஆனால் இப்போ இதில் ஒரு சிலருக்கு வந்து புளிப்பு அதிகமாகிட்டுனா வந்து நிறைய பேர் வந்து வெல்லம் சேர்ப்பாங்க. நான் வந்து சேர்க்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு தேவை வெல்லம், ஏதாவது அந்த புளிப்பு சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இல்லை கருப்பட்டியோ இல்லை எதுனாலும் சீனியோ எதுனாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அது எவ்வளோ. இப்போ வந்து ஆலு ஃப்ரையும் வந்து ஓரளவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஆலு ஃப்ரையும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். வித் வெண்டைக்காய் புளிக்குழம்பும் வந்து பெஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம சாப்பிட வேண்டியதான். இனிமேல் சாப்பாடு, அருமையான ஒரு சாப்பாடு வந்து தயாராகிடுச்சு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு வித் வந்து ஆலு ஃப்ரை வந்து ரொம்ப